தமிழக முதலமைச்சர் நடைபயண ரோட் ஷோ நிகழ்ச்சியில் கூட்டத்திலிருந்து உள்ளே வந்த அரசு வழக்கறிஞர் அருள்தாஸ் என்பவரை போலீசார் தடுத்த நிலையில் வழக்கறிஞர் டிஎஸ்பியை எட்டி உதைக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மயிலாடுதுறையில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ரோட் ஷோ நிகழ்ச்சி மூலம் பொதுமக்களை சந்தித்து கச்சேரி சாலையில் உள்ள கட்சி அலுவலகமான புதுப்பிக்கப்பட்ட அண்ணா பகுத்தறிவு மன்றத்தில் கலைஞர் கருணாநிதியின் முழு உருவ வெண்கல சிலையை திறந்து வைத்தார். 4 கிலோமீட்டர் தூரம் 2 பக்கமும் பேரிகார்டு தடுப்புகள் போடப்பட்டு போலீசார் பாதுகாப்பு பணியில் இருந்தனர். ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் 2 பக்கமும் நின்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை வரவேற்றனர். முதலமைச்சர் நடைபயணமாக கச்சேரி சாலை கட்சி அலுவலகம் வருவதற்கு முன்பு அங்கு திமுக அரசு வழக்கறிஞர் அருள்தாஸ் என்பவர் கூட்டத்திலிருந்து திடீரென்று உள்ளே வந்தார். இதை பார்த்து பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவரை பிடித்து அங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்காக இழுத்துச் சென்றனர். அப்போது கட்சி பொறுப்பாளர்கள் அவர் அரசு வழக்கறிஞர் என்று சொன்னதன் பெயரில் போலீசார் அருள்தாஸை விடுவித்தனர். தன்னை இழுத்துச் சென்றதால் ஆத்திரமடைந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வழக்கறிஞர் அருள்தாஸை கட்சி பொறுப்பாளர்கள் சமாதானப்படுத்தினர். அப்போது அருள்தாஸ் திடீரென்று அங்கு பணியில் இருந்த டிஎஸ்பி ஒருவரை எட்டி உதைக்க முயன்றதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து திமுக நிர்வாகிகள் ஒரு சிலர் அரசு வழக்கறிஞரை அடித்ததாக கூறி போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போது சமாதானப்படுத்தி அப்புறப்படுத்தப்பட்டனர். முதலமைச்சர் வரும் சமயத்தில் நடந்த இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.